सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। समुच्चयवाद निरासा अथ ज्ञान समुच्चयवाद प्रस्तुत्य खंड्यते। ज्ञान समुच्चयवादம்னால் ஞான கர்ம சமுச்சயவாதம்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மோட்சத்துக்கு காரணம் என்ன, மோட்ச காரணம் என்ன என்ற விசாரத்துல வரும்பொழுது ஞானமும் கர்மமும் ரெண்டு பட்சங்கள் இருக்கு. ஞான கர்மங்கள் ரெண்டுமே சேர்ந்து மோட்சத்தை கொடுக்கிறது என்ற பட்சம் ஞான கர்ம சமுச்சயவாதம்னு சொல்றது பிரசித்தமா இருக்கு. பாஷ்யக்காரர் நிறைய இது எல்லா உபனிஷத்துலயும் கீதையிலும் அந்தந்த இடத்துல பிரம்மசூத்திரத்திலும் எல்லா இடத்துலயும் அது அப்பப்போ கொண்டு வந்து அதுக்கு பதில் கொடுத்திருக்கார், நிராகரணம் பண்ணி இருக்கார். இப்ப இவர் என்ன சொல்ல போறார் பார்க்கலாம். அத ஞான சமுச்சயவாத பிரஸ்துத்திய கண்டியதே. பிரஸ்துத்தியா முதல் நிரூபணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கண்டனம் பண்றேன் சொல்றேன். கர்மணா மோக்ஷா கேவலேன நாபி ஞானேன உபயஸ்ருதி சத்பாவாத் சொல்ற பாருங்க. கேவலேன கர்மணா மோக்ஷோன்னா கர்மம் மட்டும் போரும், ஞானம் தேவையில்லை மோட்சத்துக்கு சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஞானம் மட்டும் போரும், கர்ம தேவையில்லை என்றதும் சொல்லக்கூடாது. ஏன்னா உபயஸ்ருதி சித்தத்வா ரெண்டுத்துக்கும் ஸ்ருதி இருக்கு. கர்மமும் தேவைப்படுறது, ஞானமும் வேணும் என்றது ரெண்டுமே ஸ்ருதி சொல்றது. அத கர்ம சமுச்சிதேன ஞானேன மோக்ஷைதி. கர்மமும் ஞானமும் சேர்ந்துட்டுதான் மோட்சம் கிடைக்கிறது அப்படி சொல்ற. நை ததபி யுக்தம், இது சரியில்லை. ஞான கர்மனோ தேஜஸ் திமிரவத் சமுச்சயாயோகா. சமுச்சயமே நடக்காது. தேஜஸ் திமிரையோ இருட்டும் வெளிச்சமும் மாதிரி ரெண்டுமே சேர்ந்து இருக்க முடியாது என்ற மாதிரி இந்த கர்மமும் ஞானமும் சேர்ந்து இருக்க முடியாது. ததாகி ஏன்னா ஞானம் ஞானம்னா எப்பேற்பட்ட ஞானம் இங்க அது சொல்லணும். கர்மத்தோட எந்தவித ஞானமும் சேராதுன்னு நினைக்காதீங்கோ. கர்மம் பண்றதுக்கு கர்மாக்களே பண்றதுக்கு தேவையான ஞானம் எதுவா இருந்தாலும் அது கர்மத்தோட சேர்ந்துதான் நிற்கும். ஆனால் இந்த உபனிஷத்துல சொல்லக்கூடிய ஆத்ம தத்துவ ஞானம் அது கர்மத்தோடு சேர்க்க முடியாதுதான் சொல்றார். ததாஹி அகர்த்ரபோக்திரு சச்சிதானந்தம் பிரம்ம அகம் இது ஞானவான் புருஷ கர்த்தா போக்தா பிராமண அகம் வித் அத்தியாசவதா புருஷேன கர்த்தவியம் யஜ்ஞாதி கர்ம கசம் குர்யாத் ந கசமபி. அதான் ஸ்பஷ்டமா எழுதியிருக்கார் பாருங்க. அகர்த்திரு அபோக்திரு சச்சிதானந்தம் பிரம்ம அகம், என்னுடைய சுரூபம் அப்படிதான்ன்றது திடமா வச்சுட்டு இருக்கிறவர் அப்பேற்பட்டவர். அகம் பிராமணா அகம் போக்தா என்ற அத்தியாசமே அவருக்கு இல்லை. அந்த மாதிரி அத்தியாசமே கெட்டு போச்சுனால் அந்த அத்தியாசத்தோட செய்ய வேண்டிய கர்மாக்கள்ல எப்படி கர்த்தாவா இருக்க முடியும்? ந கதமபி ஞானினாமபி ஜனகேன கர்மணாம் கிருதத்வாத் அதோஷ இது வாக்கியம். இவ ஜனகன் ஞானின்னு தெரியறது, ஆனா அவர் கர்ம பண்றதும் தெரியறது. அப்போ பண்ணலாம் தானே தெரியறது, பண்ண முடியும் தானே தெரியறது. இது நஜவாக்கியம். ஜனகாதி கர்மணா கர்மத்துவ அபாவா லீலா மாத்திரம் ஹி தற்கர்ம ஈஸ்வர கர்மவதுன்னு சொல்ற. ஜனகாதிகள் பண்றதுன்னு சொன்னால் அது கர்மானே சொல்ல முடியாது. கர்மம் மாதிரி மற்றவாளுக்கு தோன்றதெல்லாம். ஏன்னா கர்மான்னு எப்ப சொல்ல முடியும்? அது ஈடுபாடு வச்சுண்டு எனக்கு நான் பண்றேன், எனக்கு இந்த பலன் கிடைக்கணும் என்ற எண்ணத்தை மனசுல வச்சுண்டு பண்றதா இருந்தா தான் கர்மா. இல்லைன்னா கர்ம மாதிரி ஏதோ ஒண்ணு நடக்கிறதா தான். அதனால இப்ப ஜனகாதிகளுடைய கர்மானே சொல்ல முடியாது. லீலா மாத்திரம் ஹி தத் கர்மா, அது ஒரு விளையாட்டு மாதிரி தான் ஈஸ்வர கர்மாவது. எத்வா ஆத்மானாத்மனோ ஆத்மனாம் ஆத்மனா
आत्मानात्मनोः तादात्म्याध्यासे सति अनात्मा अहंकारादिगत कर्तृत्वादि धर्माणाम् आत्मन्यारोपः तदभावे तदभावः ज्ञानिनां स्वाध्यासाभावात् कर्तृत्वाद्यभावः इति कथं जनकादीनाम् अध्यासशून्यानां कर्तृत्वादिकं न कथमपि. அந்த எத்துவான் தேவையில்லை. எத்துவான் எப்ப எழுதணும்? இன்னொரு பட்சம் சொல்லும்போதுதான் எத்துவான்னு சொல்லணும். இது பக்ஷாந்தரம் இல்லை. இப்ப சொன்ன விஷயத்தை இன்னும் ஸ்பஷ்டமா எழுதுறாரு. அவ்வளவுதான். ஆத்மானாத்மனோ தாதாத்மியாத்தியாசே சதி, ஆத்மாவுக்கும் அனாத்மாவுக்கும் தாதாத்மியாத்தியாசம் வரும் பொழுது அனாத்மா அகங்காராதிகத கர்த்தத்வாதி தர்மானாம் ஆத்மன்ய ஆரோப, அனாத்மாவாக இருக்கக்கூடிய அகங்காராதிகள் இருக்கிற கர்த்தத்துவம், அந்த கரணத்தில் இருக்கிற கர்த்தத்துவத்தை ஆத்மாவில் ஆரோபம் நடத்துறது, ஆரோபம் வரும். பதபாவே ததபாவா, இது இல்லைன்னா அதுவும் இல்லை, இது இல்லைன்னா ஆத்மானாத்மனோட அத்தியாசம் கிடையாதுனால் கர்த்தத்வாதி அத்தியாசங்களும் கிடையாது. ஞானினாந்து அத்தியாசாபாவா, ஞானிகளுக்கு தத்துவஞானம் வந்துருத்துன்றதுனால அத்தியாசம் கிடையாது என்றதுனால கர்த்தத்வாத்திய பாவம், கர்த்தத்துவங்களும் கிடையாது. கர்த்தத்வாதி தர்மங்கள்லயும் ஈடுபாடு இல்லை. இது கதம் ஜனகாதீனாம், இப்படி இருக்கிறதுனால அத்தியாச சூன்யானாம் ஜனகாதீனாம் கதம் கர்த்தத்வாதிகம் ந கதமபி, இருக்கவே முடியாது. பரந்து அஜ்ஞானாம் யதா ஸ்வதேஹே ஆத்மபுத்தி ததா ஜனகாதிதேஹே அபி இதி கிருத்வா அஜ்ஞாஹ ஸ்வதேஹகத கர்த்தೃ கிரியாஸ்வாத்மன்யாரோப்ய யதா வயம் கர்த்தார இதி ஸ்வாத்மனோ மன்யந்தே ததா ஜனகாதிதேஹகத கிரியாஹ அபி ஜனகாத்யாத்மன்யாரோப்ய ஜனகாதீன் கர்த்தॄன் ப்ருவந்தி. இதான் நான் சொன்னேன். ஜனகாதிகளே கர்த்தான்னு மொத்தமா சொல்றாரு. அவ்வளவுதான். ஏன்னா நமக்கு தேகாத்மா அத்தியாசம் இருக்கிறதுனால சரீரத்தினால எதெல்லாம் பண்றதோ அது நான் பண்றேன் என்ற அபிமானம் இருக்கிற மாதிரி ஜனகாதிகளுக்கும் இருக்கும்னு வச்சுண்டு ஜனகாதிகளுக்கு கர்மா இருக்குன்னு சாதாரண ஜனங்கள் சொல்லுவார். ஆனா ஜனகனுடைய திருஷ்டியில் இருக்கான்னு பார்க்கணும். அது பார்த்தால் கிடையவே கிடையாது. இது சொல்றார். அஜ்ஞானம் யதா, அஜ்ஞாதிகளுக்கு யதா, அஜ்ஞர்களுக்கு யதா எப்படி ஸ்வதேகே ஆத்மபுத்தி, தன்னுடைய தேகத்துல நான் என்ற எண்ணம் இருக்கோ, ததா ஜனகாதி தேகே, அந்த மாதிரி ஜனகனுக்கும் தன்னுடைய சரீரத்துல ஆத்மபுத்தி இருக்குன்னு வச்சுண்ட இது கிருத்வா அஜ்ஞாஹ ஸ்வதேககத கிரியா ஸ்வாத்மன்யாரோப்ய யதா வயம் கர்த்தார இதி, நாங்கள் பண்றோம், நாங்கள் தான் கர்த்தாக்கள் என்ற ஜனங்கள் நினைக்கிற மாதிரி மன்யந்தே ததா ஜனகாதி தேககத கிரியா அப்படி ஜனகாத்யாத்மன்யாரோப்ய, ஜனகனுடைய சரீரத்தில் இருக்கிற கிரியை ஜனகனுடைய ஆத்மாவில் ஆரோபம் பண்ணிட்டு இவா சொல்ற. ஜனகாதீன் கர்த்தர் துருவந்தி, ஸ்பஷ்டமா எழுதியிருக்கார். விஜ்ஞாஸ்து விபர்யேன ஸ்வாத்மானிவ ஜனகாதீனபி பிரம்மேத்யேவ மன்யந்தே. தத்துவஞானிகள் எப்படி பாக்குறாருனால், நான் எப்படி சரீரத்தை பிரிச்சு தெரிஞ்சுக்கிறேனோ அந்த மாதிரி ஜனகாதிகளுக்கும் அந்த அறிவு இருக்குன்னு தெரிஞ்சவாளுக்கு தெரியுவாங்க. பிரம்மேத்யேவ மன்யந்தே ஏகத்வாத் ஆத்மனா இது முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறம் கேட்கிறார், நன்வேவம் ஜனகாதீனாம் ஸ்வதேகே ஆத்மாத்தியாசாபாவே கதம் தத்தேகஸ்ய கமனாதி விவகார. கேள்வி, தனக்கு ஜனகனுக்கு சரீரத்துல ஆத்மாத்தியாசமே கிடையாதுன்னா அந்த சரீரம் எப்படி சலிக்கிறது, அந்த சரீரம் எப்படி நடக்கிறது, கமனாதிகள் எப்படி? நஷ்யனத்தியஸ்தாத்மபாவேன தேகேன கஷ்டித் வியாபிரியதே இது சேத், அத்தியாச பாஷ்யத்தில் இருக்கிற வரி அது. அனத்தியஸ்தாத்மபாவேன தேகேன கஷ்டித் நஹி வியாபிரியதே. தேகத்துல ஐக்கியாத்தியாசம் இல்லாத போனால் அந்த தேகத்துக்கு சலனமே ஏற்பட முடியாது. அப்போ ஒரு சலனம் ஏற்படுறதுனால் ஏதோ ஒரு அத்தியாசம் இருக்குன்னு தானே தெரிஞ்சுக்கணும். அது கேள்வி. இது சேத் உச்சதே தேகான்ய கர்த்தாத்மா ஆத்மவாதினாம் வைதிகானாம் யதா ஸ்தூலோகம் இத்யாதி விவகாரः ததா ஞானினாமபி பாதிதாத்யாசசத்வாத்
யாவத் பிராரப்தம் தேகேந்திரியாதி விவகாரः உக்தம் ஹி பாகவதே தேகோபி தெய்வவசகः खलु कर्म यावत् स्वारंभकं प्रतिसमीक्षत एव साधु इति. என்ன சொல்றார்? தேகான்ய கர்த்தாத்மவாதினாம் வைதிகானாம் யதா ஊலோகம் இத்யாதி விவகாரः ததா ஞானினாமபி. வைதிகானம் எதுக்கு எழுதியிருக்கா தெரியாது. தேகான்ய கர்த்தாத்மவாதினாம், வைதிகானான்னு வரக்கூடாது. தேகான்ய கர்த்தாத்மவாதினாம் அப்படின்னால் ஆத்மாவிலேயே கர்த்தத்துவம் இருக்குன்னு சொல்றவாளுடைய மதத்துல அர்த்தம். அதான் வச்சிருக்க. யதா ஸ்தூலோகம் இத்தியாதி விவகாரம். எப்படி அப்படின்னா ஒண்ணும் இல்ல. சாதாரண ஜனங்கள் எப்படி தன்னையே தேகத்தை விட்டு தேகம் தான் கர்த்தா நான் கர்த்தா இல்லைன்னு நினைக்க முடியாதவா சாதாரண ஜனங்களா இருக்கிறவாள் எப்படி ஸ்தூலோகம் இத்தியாதி விவகாரம் அவளுக்கு எப்படி விவகாரம் வருதோ ததா ஞானினாம் அப்படி தாதிதாத்தியாசத்வா யாவத் பிராரப்தம் தேகேந்திரியாதி விவகாரம். இது ஒண்ணும் இல்ல. இவர் எழுதுறது தாத்பரியம் என்னன்னா, அத்தியாசம் போயிடுத்துனா கூட தத்துவஞானத்தினால அத்தியாசம் போயிடுத்து இருந்தாலும் அந்த அத்தியாசத்தினுடைய ஒரு சம்ஸ்காரம் இருக்கும்னு அர்த்தம். அத்தியாச சம்ஸ்காரம்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் அந்த ஒரு சம்ஸ்காரம் சூக்ஷ்ம ரூபத்துல அங்கேயே இருக்கிற மாதிரி அந்த ஒரு வாசனை இத்தனை அனாதி சஞ்சிதமான ஒரு வாசனை தானே இருக்கு. அந்த வாசனை போகாது. அந்த அத்தியாசம் போச்சுன்னா கூட அந்த வாசனை அங்கேயே நிற்கும், கொஞ்சம் சமயம் நிற்கும். அது எப்படி நமக்கு ஒரு கயர்ல பாம்பு என்ற பிரமை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. கிட்ட போய் பார்த்தா அது பாம்பு கிடையாது, கயறு தான் என்ற தத்துவஞானம் வந்தாலும் அந்த பாம்பு என்ற ஒரு எண்ணம் கொஞ்சம் சமயம் வந்தது இல்லையா, அது மூலமா கொஞ்சம் ஒரு ஒரு இது உள்ளுக்குள்ள ஒரு இது இருக்கும். அயகம்பாதிகம் அனுவர்த்ததைன்னு சொல்லுவோம். அது என்ன காரணம்? அது சம்ஸ்காரத்தினால. அந்த சர்ப்பாத்தியாச சம்ஸ்காரம் போகல. இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, சர்ப்பமே இல்லைன்றது. இனிமேல் பயம் என்றது அந்த அளவுக்கு அந்த மாதிரி ஏற்கனவே இருந்த மாதிரி பயம் வரவே வராது. இருந்தாலும் அந்த ஒரு சம்ஸ்காரம் பாக்கி நிக்கிற மாதிரி ஞானிகளுக்கும் வரலாம். அது மூலமாக தேகேந்திரியாதிகளுடைய விவகாரம் வரலாம்னு சொல்றது. அது எப்படி? பிராரப்த பரியந்தம் யாவத் பிராரப்தம் தேகேந்திரியாதி விவகார உக்தம் ஹி பாகவதே. பாகவதத்தில் சொல்லியிருக்கு, தேகோபி தெய்வவசக வசக கலு கர்ம யாவத் ஸ்வாரம்பகம் பிரதிசமீக்ஷத ஏவ சாசு. சாசு சாசு அசுவோட அசுன பிராணன், பிராணசஞ்சாரத்தோட தேகம் நிக்கிறது. தேகோபி தெய்வவசக, அவனுடைய தெய்வம்னால் ஈஸ்வரன் எடுத்துக்க வேண்டாம். தெய்வம் சொன்னால் அதிர்ஷ்டம், அதிர்ஷ்டம் மூலமா நிக்கிறது தேகம். கலு கர்ம யாவத் ஸ்வாரம்பகம், ஆரம்பகம் கர்மா பிராரப்த கர்மா யாவத் பிராரப்த கர்மா நிக்கிறதோ பிரதிசமீக்ஷதை, அந்த வரைக்கும் பிரதீட்சை பண்ணி நிக்கிறது தேகம், அந்த வரைக்கும் நிக்கிறதுன்னு தாற்பயம். பிரதி சமீக்ஷதே, அது பார்த்துட்டே இருக்கு எப்ப முடியறது. யாவத் ஸ்வாரம்பகம் பிரதிசமீக்ஷத ஏவ சாசு. அசு அசுவோட சேர்ந்த பிராணனோட சேர்ந்த இந்த தேகம் நிக்கிறதுன்னு அர்த்தம். இது ஒரு விதமா சமாதானம் கொடுத்திருக்கார். அதுவா இன்னொரு சமாதானம் கொடுக்கிறார். அதுவா அஸ்து நாம ஞானினாம் யஜ்ஞாதி கர்ம ததாபி பிரம்மாஹம் அஸ்மீதி ஞானகாலே ந கர்ம சத்பாவ. பாருங்க, ஞானிகளுக்கு எப்ப கர்மா? அது நீங்க சொல்லுங்க. ஞானிகளுக்கு கர்மாவே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். இல்ல ஞானிகளும் சிலது பண்ற மாதிரி தெரியறது சொல்றதா இருந்தால் அது எப்போ? அந்த ஞான நிலையில் இருக்கும் பொழுது பண்றதா இல்ல வெளியில் வந்ததுக்கு பண்றதா? ஞான நிலையில்னா சமாதி அவஸ்தையில அந்த பிரம்ம தத்துவத்தையே மட்டுமாக அந்த சாட்சா்காரத்தில் இருக்கிற சமயத்துல, அந்த ஆனந்தத்தோட இருக்கிற சமயத்துல, அது மட்டுமாக பார்த்து இருக்கிற சமயத்துல அவளுக்கு கர்மம் இருக்கா? அவருக்கு தேகம் இருக்கிறதா தெரியறதா? அவர் ஏதாவது பேசுறதா? ஒண்ணுமே இல்லையே. அப்ப எப்ப பேசுறது எப்ப நடக்கிறதுன்னு கேட்டால் இந்த சமாதி நிலையை விட்டு வெளியில் வந்ததுக்கு அப்புறம் தானே.
அப்ப அதனால அதை வச்சுட்டு சமாதானம் சொல்றார். அதுவா அஸ்து நாம ஞானினாம் யஜ்ஞாதி கர்மா ததாபி பிரம்மாஹமஸ்மீதி ஞான காலே, அந்த ஞானம் கழிச்சுட்டு இருக்கிற சமயத்துல என்ன கர்மசத்தாவா. அப்ப அந்த ஞானம் ஒரு தடவை வந்தா போயிடுமா, அப்பப்போ வந்து போயிடுற மாதிரி இருக்கா கேட்டால், அத போகுமான்னு கேட்டா அந்த விருத்தி போயிடும், கண்டிப்பா போகும். பிரம்மாஹம் அஸ்மி என்ற ஒரு சமாதி விருத்தி இருக்கு இல்லையா, அது எல்லா சமயத்திலும் நிற்கும், அப்படியே அங்க ஸ்டேபிளா நிற்கும் சொல்ல முடியாது. அது வந்து போயிடும். அது வர்ற சமயத்துல கர்ம கிடையாது, அது போற சமயத்துல கர்ம வரலாம். இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம். அஸ்து நாம ஞானினாம் யஜ்ஞாதி கர்ம ததாபி பிரம்மாஹமஸ்மேதி ஞான காலே ந கர்ம சத்தாவ பரந்து வித்வான் அபி பாதிதாபியாசானுவருத்திவசாத் கர்ம காலே பிராமணோகம் இத்தியாத்ய அபிமன்யமான ஏவ கர்ம கரோதி. அந்த ஒரு எண்ணம் வரலாம். அது பிராச்சீன பூர்வதசையில் இருந்ததை வச்சுட்ட ஞாபகத்தை வச்சுட்ட ஒரு உண்மையா அத்தியாசம் சொல்ல முடியாது, அத்தியாசம் மாதிரி. இப்ப நம்ம அந்த குழந்தையா இருக்கும் பொழுது இருந்த ஒரு 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 மனோநிலையே சில சமயத்துல இப்ப குழந்தைகளையும் தெரியும், இருந்தாலும் குழந்தை மாதிரி விளையாடுறதெல்லாம் உண்டு இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. பிராமணோகம் இத்தியாத்ய அபிமன்யமான ஏவ கர்ம கரோதி, அந்த அபிமானத்தோட பண்ணலாம். தஸ்மிஷ்ட பிராமணாத்வ அபிமானே விதுஷோ மித்யாத்வ புத்தி அஸ்தி, அதுதான் விசேஷம். அந்த பிராமணத்துவ அபிமானம் இருக்கான்னு கேட்டா இருக்கலாம், ஆனால் அதுலயும் மித்யாத்வ புத்தி திருடமா இருக்கு. அவிதுஷஸ்து நேதி பேதா அவிதுஷஸ்து, அது தெரியாதவனுக்கு தத்துவ சாட்சா்காரம் வர வரைக்கும் அந்த மித்யாத்வ புத்தி கிடையாது. அதுதான் விசேஷம். மித்யாத்வ புத்தி கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? மித்யாத்வம் தெரியவே தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. மித்யாத்வம் நமக்கு தெரியறது இல்லையா, ஆனால் எப்படி தெரியறதுன்னா அந்த தெரியறது இருக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எப்படி தெரியறதுனால் இப்படி சாஸ்திரம் சொல்றது அது தெரியுது. இந்த மாதிரிதான் மித்யாத்வம் அனுமானத்தினால கிடைக்கிறது தெரியுது. இதெல்லாம் தெரியுது, அதுதான் வாஸ்தவமா இருக்குன்றது தெரியுது. ஆனால் அது டைஜஸ்ட் ஆகல சொல்றது இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கணும். அது டைஜஸ்ட் ஆகிறதுன்ற விசேஷம். அது இருந்தால் தத்துவஞானி அபரோக்ஷ சாட்சா்காரவான் அவருக்கு ஒரு திருதான் டைஜஸ்ட் ஆகுது. ஆனால் இது கிரமமா அது டைஜஸ்ட் ஆகவே இல்லைன்னு சொல்லக்கூடாது. எவ்வளவு நம்ம நிதித்தியாசனம் பண்ணி அதுக்குள்ள நுழையிறதோ அந்த அளவுக்கு அது டைஜஸ்ட் ஆகிடும். அது நமக்கு உபயோகப்படுத்தவும் முடியும். உபயோகப்படுத்த முடியாது என்று நினைக்க கூடாது. எவ்வளவு அந்த புத்தி திடமா வர்றதோ அந்த அளவுக்கு பல அபிமானங்கள் போயிட்டே இருக்கு இல்லையா, இல்லைன்னு சொல்ல முடியுமா? எத்தனையோ அபிமானங்கள் போயிட்டே இருக்கு. அதுக்கு என்ன காரணம்? இந்த ஒரு வாசனையும் காரணம் தான், சாஸ்திர வாசனை தான். அப்போ அது அபரோக்ஷ சாட்சா்காரம் வந்துருச்சுன்னா அது கடைசி ஸ்டேஜ். தஸ்மிஷ்ட பிராமணத்வாபிமானே விதுஷோ மித்யாத்வ புத்திரஸ்தி அவிதுஷஸ்து நேதி பேதா மித்யா ஞானவதாம் அப்யைந்திரஜாலிக வினோத தரிசனே மித்யா ஞானவதாம் அப்யைந்திரஜாலிக வினோத தரிசனே பிரவருத்திர் திருஷ்யதேஹி. மித்யாஜான இது பொய்யும் தெரியும், ஆனாலும் ஐந்திரஜாலிகன் காமிக்கக்கூடிய அந்த ஒரு திருஷ்யத்துல ஒரு வினோத திருஷ்டியா ஒரு வினோத பாவத்துல பாக்குறதுக்கு ஒரு உற்சாகம் வரும் இல்லையா, அந்த மாதிரி தத்துவஞானிகளுக்கும் வரலாம் சொல்றார். அதஹ ஏவ விதுஷாம் கர்ம லீலா மாத்திரமித்யுக்தம் ஏவம் கர்மகாலே பிராமணத்வாத்யபிமானலேஷஸ்ய அவர்ஜனீயத்வாத் விதுஷாம் ந கர்மாதிகாரஹ இது சந்நியாச சித்தாந்திதஸ்தேஷாம். அதனாலதான் அவளுக்கு சந்நியாசம்னு சொல்றது. அது தத்துவஞானத்துக்கு அப்புறம் சந்நியாசம் வாங்கிக்கிறது என்றது ஒரு விசேஷமான ஒரு கர்மா ஒன்னும் கிடையாது. ஆனால் அந்த சன்னியாசியுடைய உண்மையான எந்த நிலை இருக்கோ அந்த நிலையில் தான் அவர் இருக்கான்னு சொல்றது. வித்வத் சர்வாத்மனா அனாத்மாபிமானோ நாசயிதவ்யோஹி. அந்த அனாத்மாபிமானம் கம்ப்ளீட்டா விடணும். வித்வான்கள் சொன்னால் வித்வான்களால விட வேண்டியதா இருக்கு. கிம் பகுனா ஞானகாலே சமாத்தியாதவ் கர்மாதர்சனாத் கர்மகாலே ஞானினாமபி ஞானஸ்ய அப்பிரகாச ஏவ இது ந ஞானகர்மனோ சஹஸ்திதி. இதனாலே இதெல்லாம் எதுக்கு சொல்றதுனால் அந்த பரிபூர்ணமான ஞானம் இருக்கிற அந்த நிலையில கர்ம கிடையாது.
கர்மம் இருக்கிற சமயத்துல பரிபூர்ணமான ஞானமும் கிடையாது என்றதுனால இதுக்கு ரெண்டுத்துக்கும் சமுச்சயம் நடக்கவே நடக்காது என்றது வந்து சேர்றது காமிச்சிருக்கார். அஸ்துவா கர்ம காலேபி காம கர்த்தா நாகம் கரோமி காம கர்த்தா நாகம் கரோமி இத்தியாதி ஞானம் விதுஷாம் ஸ்ரீகிருஷ்ணாதிபத். இன்னொரு பிரகாராந்தரம் சொல்ற, கர்மகாலேபி கர்மம் நடக்கிற சமயத்திலையும் அந்த அளவுக்கு தத்துவஞானம் திருடம் ஆயிடுச்சுனால் காமஸ்கர்த்தா நாகங்கர்த்தா, என்னுடைய நான் கர்த்தா இல்ல, என்னுடைய வாசனை தான் இது பண்றது என்ற மாதிரி பிரிச்சு பார்க்க முடியாது. இது நம்மளும் சொல்றதா இருந்தால் எப்படி இருக்கும், அது ஒரு வம்பு சொல்ற மாதிரி இருக்கும். நான் ஒன்னும் பண்ணல, என்னுடைய மனசுதான் பண்றது, என்னுடைய சரீரம் தான் பண்றது சொன்னா எப்படி இருக்கும், அது வம்பு சொல்ற மாதிரி. ஏன்னா தாதாத்மியாத்தியாசம் எல்லா விஷயத்தையும் அது இல்லாம இருக்கணும், அப்பதான் அது சொல்ல முடியும், இல்லைன்னா அது சொல்ல முடியும். ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்றது பாருங்க, நாகம் கர்த்தா காமஹ கர்த்தா இது இத்தியாதி ஞானம் விதுஷாம் ஸ்ரீகிருஷ்ணாதிவ ததாபி மோக்ஷம் பிரச்சன கர்ம ஜான சமுச்சயஸ்ய ஹேதுத்வம். இப்படி இருந்தா கூட கர்ம ஜான சமுச்சயம் மோட்சத்துக்கு ஹேதுன்னு சொல்லவே முடியாது. இப்ப என்ன சொல்றாருன்னா, புதுசா என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை தத்துவஞானிகளுக்கு கர்ம காலத்திலையும் ஞானம் அவளுக்கு அனுவர்த்தமாகவே இருக்கட்டும், ஆனால் கூட அது வச்சுட்டு ஞான கர்ம சமுச்சயம் மோட்சத்துக்கு காரணம் சொல்ல முடியாது. இப்போ ரெண்டு விதமா நிரூபணம் பண்றார். ஒண்ணு ஞானத்துக்கும் கர்மத்துக்கும் சமுச்சயமே வர முடியாது, அதனால ஞான கர்ம சமுச்சயம் மோட்சத்துக்கு காரணம் இல்லை என்றது இந்த வரைக்கும் நிரூபணம் பண்ணியாச்சு. இப்ப புதுசா என்ன சொல்றார், ஞானத்துக்கும் கர்மத்துக்கும் சமுச்சயம் வரலாம் ஒத்துக்கிறோம், இருந்தா கூட ஞான கர்ம சமுச்சயம் மோட்சத்துக்கு காரணம் சொல்லக்கூடாது. ஞானமும் கர்மமும் சேர்ந்து இருக்கு, அவ்வளவுதான். சேர்ந்து இருக்குன்றதுனால ரெண்டுமே காரணம் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா மோட்சத்துக்கு எது தேவைப்படுறது அதுதான் பார்க்கணும். மோட்சத்துக்கு அஜ்ஞான நிவர்த்தி தான் தேவைப்படுறது, அது ஞானம் தான் அதுக்கு வேலை. அந்த வேலை ஞானத்தினுடைய வேலை தான், கர்மாவுடைய வேலை இல்லை. அதனால மோட்சத்துக்கு ஞானம் தான் காரணம், கர்ம காரணம் இல்லைன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான் விஷயம். கர்ம குருவதாமபி விதுஷாம் அகங்காராதிரேவ கர்த்தா நத்வஹம் பிரம்மைவாஹம் இது ஞானாதேவ மோக்ஷா நதோ கர்மணः பிரத்யுத ஞானாபாவே கர்மணா பந்த ஏவா கர்ம ஹி கர்த்தாரம் போக்திருத்வேன பந்தயதி. இப்படிதான் ஞானிகள் சொல்லுவாருன்னு சொல்றேன். கர்ம குருவதாமபி விதுஷாம், கர்மாக்கள் பண்றவாளும் அவளை கேட்டா என்ன சொல்லுவார், நீங்க எதுக்கு இதெல்லாம் பண்றேன்னு கேட்டா மோட்சத்துக்காக பண்றேன்னு சொல்லுவாரா? சொல்லவே மாட்டார். ஏன்னா தெரிஞ்சு போச்சு, நீ மோட்சத்துக்காக ஒன்னும் பண்ண வேண்டியது இல்லை, பண்றேன் அவ்வளவுதான் சொல்லுவார். நாகம் கர்த்தா, நான் கர்த்தாவே இல்லையே சொல்லுவோம். நத்வஹம் அகங்காராதிரேவ கர்த்தா, என்னுடைய அந்தக்கரணம் கர்த்தா, கர்த்திரு சரீரம் கர்த்திரு. நாகம் கர்த்தா அகம் பிரம்மைவ ஞானாதேவ மோக்ஷா அது கர்மனா, அவளை கேட்டா சொல்லுவார். அதனால அவர் பண்றது வச்சுட்டு நீங்க ஒன்னும் டிசிஷன் எடுக்க கூடாது, அவருடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்கணும். அப்போ சொல்லுவார், பிரத்யுத ஞானாபாவே கர்மனா பந்த ஏவா. அந்த ஞானம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க, கர்மத்தினால பந்தம் தான் வரும். ஞானத்தோடையும் கர்மா நிக்கிறது என்றதால மட்டும் கர்ம காரணம் சொல்ல முடியாது. இந்த ஞானம் இல்லாத போனா என்ன ஸ்திதி, அந்த கர்மா பந்தத்துக்கு தான் காரணம் தானே. அப்படி இருக்கும்பொழுது பந்தத்துக்கு எது காரணமா முக்கியமான காரணமா இருக்கோ அந்த காரணத்தை கர்மாவே மோட்சத்துக்கு காரணம் எப்படி சொல்ல முடியும்? ஒரே வஸ்து பந்தத்துக்கும் காரணம் மோட்சத்துக்கும் காரணம் எப்படி சொல்ல முடியும்? முடியாது காமிக்கிறார். பரம்பரையா ஞானத்துக்கு உபயோகப்படுத்த முடியும் என்றது வேற விஷயம். அதுவும் ஒரே ரூபத்தில் இல்ல. கர்மா மோட்சத்துக்கு பரம்பரையா காரணம் அது சொல்லலாம். அதுவும் நிஷ்காமமாக இருக்கும் பொழுது. அதுதான் கீதா சாஸ்திரத்தினுடைய அபிப்பிராயம். கர்மஹி கர்த்தாரம் போக்திருத்வேன பந்தயதி நனு ஞானான் மோக்ஷா இத்யப்த அயுக்தமேவ. ஞானத்திலிருந்து மோட்சம் வர்றது என்று சொல்றது சரியா இருக்கா? அதுவும் சரியில்லையேன்னு கேட்கிறேன். மோக்ஷ ஞானஜன்யத்துவ அனித்யத்வாபத்தி. மோட்சம் ஞானத்திலிருந்து வரக்கூடிய ஒரு ப்ராடக்டா இருந்தால் அதுக்கும் நாசம் வருமே. ஞானான் மோக்ஷோ ஜாயதே இத்தியஸ்மாபிர் நோச்சியதே வைவம். ஞானான் மோக்ஷோ ஜாயதே இது ந அஸ்மாபிர் உச்சியதே. நாங்க சொல்றது என்ன கவனிச்சு பார்க்கணும்.
ஞானத்திலிருந்து மோட்சம் கிடைக்கிறதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? மோட்சம் ஜனிக்கிறதுன்னு நம்ம சொல்லவே இல்லை. கிந்து நித்திய சித்தஸ்ய மோட்சஸ்ய ஞானால் லாப அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்திய சித்தமான மோட்சம் ஞானத்திலிருந்து வர்றதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கிடைக்கிறது உற்பத்தி ஆகுதுதானே அர்த்தம்? அப்படி இல்லை. ஸ்வதிஹாந்தஸ்திதஸ்ய ஹிரண்ய நிதேர் யதா ஞானால் லாபஸ் தத்வத் அப்படி சொல்லணும். எப்படி தன்னுடைய கிரகத்திலேயே இருக்கிற நிதி காணாம போயிடுத்து யார் ஒருத்தர் காமிச்சிருக்கார், இங்கே இருக்கு திருப்பி கண்டு பாக்குற மாதிரி நான் இது கவனிக்கணும்னு சொல்றேன். அஜ்ஞானாத் அகம் பத்தைதி யோ அபிமன்யதே ச ஏவ ஞானாத் அகம் முக்தா இத்யபிமன்யதே இத்யேதாவதேவ ஞான சாத்தியம். இப்ப ஞானத்தால மோட்சம் கிடைச்சிடுத்துன்னு யாரு சொல்லுவான்னு கேட்டா, இந்த வரைக்கும் எனக்கு ஞானம் இல்ல, நான் பத்தனா இருந்தேன் என்ற பழைய ஸ்திதியே வச்சுட்டு இப்போ அந்த ஸ்திதி இல்ல, ஞானத்தினால மோட்சம் கிடைச்சிடுத்துன்னு சொல்லுவோம் பேச்சு, அவ்வளவுதான். அதுக்கு அப்படியே அர்த்தம் கிடையாது. அபூர்வ முக்தி லாபா, அபூர்வமான ஏதோ ஒண்ணு கிடைச்சிடுத்து என்ற அர்த்தத்துல யாருமே சொல்ல மாட்டார். ஆத்மனஹ நித்திய முக்தத்துவா, ஏன்னா ஆத்மா நித்திய முக்தமான ஒரு பதார்த்தம், அதுக்கு முக்தி என்றது கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் கிடையாது. வஸ்து தஸ்து நமோக்ஷுர் நவை முக்தா இத்யேஷா பரமார்த்ததா இது ஸ்ருதேஹ பந்த மோக்ஷோ துவாவப்ய அபரமார்த்தாவேவா. பந்தம் மோட்சம் இது ரெண்டுமே பரமார்த்த சத்தியம் இல்லை. பந்தம் ஒண்ணு இருக்குது வச்சுன்னு மோட்சம் சொல்றது, அவ்வளவுதான். தஜ மோக்ஷஸ்ய கதம அபரமார்த்ததா இது வாச்சியம். இப்ப கேள்வி கேட்கிறார், பந்தம் அபரமார்த்தம் சொல்லுங்க, மோட்சமும் அபரமார்த்தம் சொன்னா என்ன அர்த்தம்? அது சாஸ்திர விருத்தமா ஆயிடுச்சேன்னு கேள்வி. அப்ப பதில் கொடுக்கிறார், பந்த பூர்வகத்வான் மோக்ஷஸ்ய பந்தஸ்யாசத்வே கதம் தத் பூர்வக மோக்ஷஸ்ய சத்தியத்துவம். மோட்சம் என்றது பந்த பூர்வகமாச்சே, அது பந்தம் நிச்சயனா பந்த பூர்வகமான மோட்சம் என்றது சத்தியமா இருக்க முடியுமா? கிடையாதுதான். அத்த மோக்ஷ சப்தஸ்ய பந்தான் முக்தி நித்தியேவ அர்த்தம். அது பிரம்மா இது. மோட்சம் சொன்ன என்ன? பிரம்மா அப்படி அர்த்தமா? மோட்சம் என்றது பிரம்மஸ்வரூபம் டெபினிஷன் கொடுக்கலாம். ஆனா மோட்சம் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? பிரம்மான் அர்த்தம் அப்படி சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? பிரம்ம பரமார்த்த சத்தியம். அப்ப பிரம்மஸ்வரூபமான மோட்சமும் பரமார்த்த சத்தியமா இருக்கணுமே கேட்டால் அதுக்குதான் பதில் கொடுக்கிறார். மோட்சம் பிரம்மஸ்வரூபம் என்றது ரைட், வாஸ்தவம், ஒத்துக்கிறேன். ஆனால் மோட்சம் என்றது என்னன்னு கேட்டால் பந்தாத் முக்தி, பந்த நிவர்த்தரும் மோட்சான்னு சொல்லணும். அந்த பந்தத்தை சேர்க்காமல் மோட்சத்தை பத்தி நம்மளால ஒன்னும் சொல்ல முடியாது. இப்போ பாருங்க, மோட்சத்தை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா நீங்க பிரம்மா பிரம்மா பிரம்மான்னு சொன்னா யாருக்காவது ஏதாவது புரியுமா? மோட்சத்தை பத்தி சொல்லுங்களே கேட்டால் மோட்சம் பிரம்மஸ்வரூபம் தானே. அப்ப பிரம்மஸ்வரூபத்தை பத்தி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு ஆரம்பிச்சு சொன்னால் இந்த கேட்கிறவன் கேள்விக்கு பதில் கிடைச்ச மாதிரி அவன் ஆயிடுமா? ஆகாது இல்லையா? அதனால மோட்சத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னால் பந்தத்தை பத்தி சொல்லாம ஒன்னும் சொல்ல முடியாது. அப்போ பந்தத்தை சொல்லிதான் மோட்சத்தை சொல்லணும். ஏன்னா பந்த சம்பந்தியான ஒரு பதார்த்தம் மோட்சம் என்றது. அதனால மோட்சத்தை பந்தம் இச்சையா இருக்கிறதுனா மோட்சமும் இச்சைன்னு சொல்ல வேண்டியதா போயிடும். அது மனசு வச்சுட்டு இப்படி எழுதுறார். பிரம்மண பாரமார்த்திகத்வா இது போத்தியம், பிரம்மஸ்வரூபேன பாரமார்த்திகம், அது நான் ஒத்துக்கிறேன். ஆனால் மோட்சம் என்றது நிர்வச்சனம் பண்ணும் பொழுது அது பந்தத்தோட சேர்ந்துதான் சொல்ல முடியும். அதனால அந்த மோட்சத்தை மோட்சம் என்ற ஒரு அவஸ்தை என்ற திருஷ்டியில அது பாரமார்த்திகம் சொல்ல முடியாது. தஸ்மாத் அஜ்ஞான ஜன்யஸ்ய பந்தஸ்ய ஞானாதேவ நிவர்த்தி ஞானாஜ்ஞானயோர் விரோதாத். ஞானத்துக்கும் அஜ்ஞானத்துக்கும் பரஸ்பரம் விரோதம் உண்டு. அதனால ஞானம் வந்தாச்சுன்னா அஜ்ஞானம் போயிடும். அது கர்மணம், கர்மத்துக்கு அஜ்ஞான விரோதமே கிடையாது. ஏனால் அஜ்ஞானம் இருந்தாதான் கர்மா. அஜ்ஞான ஜன்யத்வேன தஸ்ய அஜ்ஞான விரோதித்வா அவிரோதித்வா அவிரோதித்வாதிதி. கர்மம் அஜ்ஞான ஜன்யமா இருக்கிறதுனால, கர்மா அஜ்ஞான ஜன்யமா இருக்கிறதுனால அஜ்ஞானத்தோட விரோதம் இல்லாதனால அதுக்கு இது கர்ம ஜான சமுச்சயால் மோட்ச சித்தி. அதனால ஞான கர்ம சமுச்சயத்தினால மோட்சம் கிடைக்கும் என்றது சொல்லக்கூடாது. நனு அஜ்ஞான விரோதி ஞானம் அகம் பிரம்மே தியாகாரகம் தத்தி அந்த கரண விற்பி ரூபத்வாத் அஜ்ஞான ஜன்யமேவா அஜ்ஞான காரியத்வாத் அந்த கரணஸ்யா. கேள்வி என்ன கேட்கிறார்? அஜ்ஞான விரோதி ஞானம் எப்பேற்பட்ட ஞானம்? அது அகம் பிரம்மாஸ்மி என்ற ஞானம். இந்த ஞானம் வரக்கூடிய ஞானம் தானே. அது என்ன? அது
அந்தக்கரண விற்பி ரூபம், அந்தக்கரணத்தினுடைய விற்பின்னு சொல்லணும். அப்ப அந்தக்கரண விற்பி அஜ்ஞான ஜன்யமாச்சே, அஜ்ஞான ஜன்யமேவ. அப்ப இந்த ஞானமும் அஜ்ஞான ஜன்யமாயிடுச்சேன்னு ஒரு கேள்வி. அஜ்ஞான காரியத்வாது அந்தக்கரணஸ்ய, அந்தக்கரணம் அஜ்ஞான காரியமா இருக்கிறதுனால அந்தக்கரண விற்பி ரூபமான ஞானமும் அஜ்ஞான காரியமாயிடுச்சுன்னு ஒரு சந்தேகம் இருக்கட்டுமே. அதனால என்ன கேட்டா, தஸ்மாத் கதம் தஸ்யாத்தி அஜ்ஞான விரோதித்துவம், அந்த அந்தக்கரண விற்பி ரூபமான ஞானத்துக்கும் அஜ்ஞானத்தோட எப்படி விரோதம் சொல்ல முடியும்? இது சேத் மைவம் அக்னி காரியஸ்ய ஜலஸ்ய அக்னி நாசகத்துவ தரிசனாத் அருவா. இப்படி இல்லைன்னு கேட்டு சொல்றார். காரியம் காரணத்துக்கு நிவர்த்தியை கொடுக்கும் என்றது ஒரு ரூபத்துல காரியம், இன்னொரு ரூபத்துல காரணத்துக்கு விரோதி, அப்படி வரலாம். அக்னி காரியஸ்ய ஜலஸ்ய, ஜலம் என்றது அக்னி காரியம், அப்படிதானே? அக்னே ராவஹா ஸ்ருதி இருக்கு. ஸ்ருதி மூலமா பார்க்கும்பொழுது அக்னி காரியம் ஜலம் சொல்லி ஆகும். ஆனால் அக்னி நாசகம், ஜலம் கொட்டுறதா இருந்தா அக்னிக்கு நாசம் ஏற்படுறது. இது எப்படியோ அப்படி இங்கேயும் யோசிக்கணும்னு சொல்றேன். அது எப்படின்னா பாருங்க, அக்னே ராபகான்னு சொல்லும் பொழுது அங்கேயே நமக்கு ஒரு விரோதம் ஸ்புரிக்கும். லோகத்துல ஜலம் அக்னிக்கு நாசகம்னு பிரசித்தமா இருக்கு, பரஸ்பரம் விரோதம் பிரசித்தமா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இது எப்படி இதுக்கு அக்னிக்கு ஜலம் அக்னி காரியம் எப்படி சொல்ல முடியும் கேட்டால், இந்த விரோதம் ஸ்தூல ரூபத்தில் இருக்கும் பொழுது தானே, சூக்ஷ்ம ரூபத்தில் தானே காரியம். அது பிறக்கிற சமயத்துல விரோதத்தோட பிறக்கிறது இல்ல. அக்னியிலிருந்து ஜலம் பிறக்கிற சமயத்துல விரோதத்தோட பிறக்கிறது இல்ல, சூக்ஷ்ம ரூபத்துல அபஞ்சீகிருத ரூபமாக தான் பிறக்கிறது. எப்ப விரோதம் ஏற்படுறதுனால் அது பஞ்சீகிருதமான ரூபம் எப்போ வருதோ அப்பதான் விரோதம். ஜலம் தான் நம்மளோட கையில் இருக்கிற ஜலம், அது பஞ்சீகிருதம். பஞ்சீகரணத்துக்கு அப்புறம் தான் ஜலத்துக்கும் அக்னிக்கும் விரோதம் தெரிஞ்சுக்கணும். பஞ்சீகரணத்துக்கு முன்னாடி விரோதம் இல்லை. அப்போ பஞ்சீகரணத்துக்கு முன்னாடி விரோதம் இல்லாம இருக்கிறதுனால அக்னியிலிருந்து ஜலம் வரலாம். அது ஒன்னும் யுக்தி விரோதம் ஒன்னும் சொல்ல முடியாது. ஆனால் பஞ்சீகரணம் வந்ததுக்கு அப்புறம் விரோதம் ஆயிடுச்சு, அப்ப விரோதம் சொல்லலாம். இப்படிதான் ஸ்திதி. அதனால இங்கேயும் அப்படி சொல்லலாம். நாகம் பிரம்மே அஜ்ஞான ததாச்ச அக்னி காரியஸ்ய ஜலஸ்ய அக்னி நாசகத்துவ தரிசனாத் அஜ்ஞானஜன்யஸ்யாபி விருத்தி ஞானஸ்ய அஜ்ஞான நாசகத்துவமஸ்தேவா. இப்போ அஜ்ஞானத்திலிருந்து மனசு வருது, அது டைரக்டா வரக்கூடியது ஒண்ணு கிடையாது. அதுக்கப்புறம் வரக்கூடிய விருத்தி அஜ்ஞானத்துக்கு நாசகம், அவ்வளவுதான். கர்மணஸ்துனா மிருஜன்ய கடஸ்ய மிருத அநாசகத், கர்மணஸ்துனா மிருஜன்ய கடஸ்ய மிருத அநாசகத்துவது. அது சில சமயத்துல சில காரியங்கள் காரணங்களுக்கு நாசத்தை உண்டு பண்றது, சில காரியங்கள் வராது, அவ்வளவுதான். அது எப்படி எங்க எது பிரமாண சித்தமா இருக்கோ அது ஒத்துக்க வேண்டியது, அவ்வளவுதான். நாகம் பிரம்மேத் அஜ்ஞானஸ்ய அகம் பிரம்மேதி ஞானம் விரோதி கர்மது நவிரோதி. நாகம் பிரம்மேத் அஜ்ஞான பூர்வகத்வாத் கர்மணः இத்யபிப்ராயேண அஜ்ஞான ஜன்யத்வேன கர்மணः அஜ்ஞான அவிரோதித்வம் இத்யுக்தம். நாகம் பிரம்மேத் அஜ்ஞானஸ்ய, அஜ்ஞானத்தினுடைய ஆகாரம் என்ன? நான் பிரம்ம இல்லை என்றது. பிரம்ம நஜானாமின்னு அஜ்ஞானத்தினுடைய அபிப்பிராயம் ஸ்வரூபம். இது ஞானம். அகம் பிரம்மேதி ஞானம் விரோதி கர்மது ந விரோதி. நாகம் பிரம்மேத்தி அஜ்ஞான பூர்வகத்வாத் கர்மணः இத்யபிப்ராயேன. அந்த கர்மம் நாகம் பிரம்ம என்ற இதுதான் இருக்கணும் கர்மத்துக்கு. இத்யபிப்ராயேன அஜ்ஞான ஜன்யத்வேன கர்மணः அஜ்ஞான அவிரோதித்வம். கர்மம் அஜ்ஞான ஜன்யமா இருக்கிறதுனால அஜ்ஞான விரோதி இல்லை. ததாச்ச நாகம் பிரம்மேதி பிரதீதி ரூபஸ்ய அஜ்ஞானஸ்ய பந்தகஸ்ய பிரம்மாஹமஸ்மீதி ஞானாதேவ கேவலான் நிவர்த்தி நது நாகம் பிரம்மேதி பிரதீதி பூர்வகாத் கர்மணः நாபி கர்ம சமுச்சிதாத் ஞானாத். விருத்தயோ தாதுஷ ஞான கர்மணோ சமுச்சயத்தைவ அசித்தே. சமுச்சயமே வர முடியாது. சொன்ன விஷயம் தான் சாமல, அவ்வளவுதான். இதோட இது சமுச்சயவாத விராசோ நாம நவம பிரகரணம். அது முடிஞ்சு போச்சு. இதோட நிறுத்துறேன். நமஸ்காரம்.